ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, தன்னோட குடும்பத்திலேயோ, தன்னுடைய செயல்பாடுல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், கும்பராசிக்காரங்கிட்ட கேட்டால் உடனே சொல்லிருவாங்க. அப்படியே அப்சர்வ் மைண்டு, ஒரு மெமரி ஸ்டோரேஜ் அப்படிங்கிற மாரி அதிகமான எந்த விஷயமா இருந்தாலும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கும்பராசிக்கு இயல்பாகவே அந்த தன்மை உங்களுக்கு உண்டு. அதேபோல் பணம் கொடுக்கல் விஷயங்கள்லையும் சரி, ஒரு பொருள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களையும் சரி, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, குடுத்தீங்கன்னா, அத மறக்காம ஞாபகம் வச்சிருப்பீங்க. இந்த பாத்திரம் குடுத்தோம், இந்த பொருள் குடுத்தோம் அப்படிங்கிறத என்ன பண்ணுவீங்க, ஸ்டோரேஜ் மைண்ட்ல வச்சிருப்பீங்க. ஸோ ஒரு ஒரு 1 வருஷம் கழிச்சுனாலும் சரி, "அக்கா நான் உங்கள்ட்ட அந்த பொருள் குடுத்தேன்ல குடுத்துருங்க. அந்த பேனா குடுத்தேன்ல" அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஸோ இன்னொரு செயல்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கும்பராசிக்காரங்க பணத்துக்காண்டியோ, பொருளுக்காண்டியோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் வில போக மாட்டீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, நீங்க நடுவுல இருக்கீங்க அப்படின்னா, உங்கள்ட்ட வந்து வாபஸ் வாங்கிக்கோங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் சொல்லாதீங்க. உங்களுக்கு இந்த பணம் குடுக்கேன், இந்த பொருள் குடுக்கேன்னு சொன்னாலும் ஓடி போயிரு வெளிய. நான் பணத்துக்கோ, பொருளுக்கோ ஆசைப்படுற நபர் கிடையாது. என்ட்ட கரெக்ட்டா இருந்தேன்னா, நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்படிங்கிற வார்த்தைய தான் நீங்க இயல்பாகவே பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம்.